video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வழி. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கழுகின் நன்றியுணர்ச்சியும் நரியும் நீதிக்கதை. ஒரு நாள் வேடன் ஒருவன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றிருந்தான். அவன் விரித்து வைத்திருந்த வலையில் கழுகு ஒன்று சிக்கிக் கொண்டது. அந்த கழுகின் சிறகுகளை மட்டும் பறக்க முடியாதபடி வெட்டி சங்கிலியால் கட்டி போட்டான். இதனை கண்ணுற்ற அவ்வழியே சென்ற வழிபோக்கர் ஒருவர் அந்த கழுகின் மீது இறக்கப்பட்டு வேடனிடம் காசு கொடுத்து அந்த கழுகை வாங்கி தன் வீட்டில் கொண்டு வந்து அன்போடு வளர்த்து வந்தார். நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய இறக்கைகள் மீண்டும் வளர்ந்து பறப்பதற்கு தயாரானது. கழுகு பழைய நிலைக்கு திரும்பி வந்ததும் அதனை வளர்த்தவர் கழுகு பறந்து செல்வதற்காக அதனை இயற்கை சூழலில் பறக்கவிட்டார். கழுகு பறந்து செல்லும் பொழுது ஒரு முயலை பார்த்தது. அதை தூக்கி வந்து தன்னை வளர்த்தவரிடம் காணிக்கையாக கொடுத்தது. இதை பார்த்த நரி, உன்னை பிடித்த வேடன் மறுபடியும் பிடிக்க வரலாம். நீ இந்த முயலை அவனிடம் கொடுத்திருந்தால் மறுபடியும் அவன் உன்னை பிடிக்காமல் இருந்திருப்பானே. எதற்காக அந்த வேட்டைக்காரனிடம் கொடுக்காமல் உன்னை வளர்த்தவனிடம் போய் கொடுத்தாய் என்று கழுகிடம் நரி கேட்டது. அதற்கு கழுகு, இல்லை, நீ சொல்வது தவறு. வேடனிடம் நான் முயலை கொடுத்தாலும் பிற்காலத்தில் அவன் என்னை பிடிக்காமல் இருக்க போவதில்லை. ஏனெனில் அவன் ஒரு வேடன். அவன் எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி செல்வதே அவனுடைய தொழில். ஆனால் என்னை வளர்த்தவர் அவ்வாறு கிடையாது. அவருக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காகவே நான் இந்த முயலை அவரிடம் கொடுத்தேன். நான் ஆபத்தில் இருந்தபோது என்னை காப்பாற்றியவருக்கு என் நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கவே இந்த முயலை நான் காணிக்கையாக கொடுத்தேன் என்று கழுகு நரியிடம் கூறியது. ஓ, அப்படியா, நீ செய்தது சரிதான் என்று ஒப்புக்கொண்டது நரி. இக்கதையின் நீதி, உதவி செய்தவரிடம் நன்றியோடு இருப்பதுதான் பண்புள்ள செயல் என்பதை உணர்த்துவதாகவே இந்த கதை. நாமும் பிறர் செய்த நன்றியை மறவாமல் நம் வாழ்க்கையில் இதனை கடைபிடிப்போம். நன்றி.